டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா பூமிக்கு வருகின்றார். பூமிக்கு வந்ததும் அவர் 10 மனிதர்களை சந்திப்பதற்கு முடிவெடுக்கின்றார். யாராவது 10 பேரை சந்தித்து அவர்கள் கேட்கின்ற வரங்களை கொடுப்பது, இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. எனவே அவர் அமைதியாக ஒரு ஆலயத்தின் மண்டபத்திலே காத்திருக்கின்றார். உள்ளுணர்வினால் மக்கள் கிருஷ்ண பரமாத்மா 10 பேருக்கு வரம் கொடுக்க போகின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு பெருந்தொகையானோர் அந்த ஆலயத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஓடி வந்ததும் முதலில் வந்த 10 பேரை மாத்திரம் கிருஷ்ண பரமாத்மா தனக்கு அருகிலே அழைத்துக் கொள்கின்றார். ஏனைய மக்கள் எல்லோரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். கிருஷ்ண பரமாத்மாவுடன் வேறு பேச்சுவார்த்தைகள் கிடையாது. அவர் 10 பேரை தெரிவு செய்து விட்டார். இனி அவர்களுக்குத்தான் வரம். உடனே மற்றவர்கள் எல்லோரும் அவரவர் பாட்டிலே சென்று விட்டார்கள். இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொருவராக அழைத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். முதலாவதாக வந்தவன், உலகத்திலேயே நான் தான் பணக்காரனாக இருக்க வேண்டும், அத்தனை செல்வத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா உடனே கொடுக்கின்றார். இரண்டாவதாக வந்தவன், உலகத்திலே பெரும் புகழ் படைத்தவனாக நான் இருக்க வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே கிருஷ்ண பரமாத்மா அதனை கொடுக்கின்றார். மூன்றாவதாக வந்தவன், கல்வியிலும் செல்வத்திலும் மிக சிறந்தவனாக நான் விளங்க வேண்டும் என்று வரம் கேட்கின்றார். அவனுக்கும் வரம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரத்தை கேட்கிறார்கள். சிலர் நான் தான் உலகத்திலே அதிக நிலபுலன்களை கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். சிலர் நான் தான் உலகத்திலே அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவ்வாறாக 9 பேரும் ஆளுக்கு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு ஒருவரும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அந்த இடத்திலே அங்கே நின்று கொண்டு மற்றவர்கள் என்ன வரம் கேட்கிறார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 10வது மனிதன் வருகின்றான். அத்தனை தூரம் அவன் மகிழ்ச்சியாக இல்லை. கிருஷ்ண பரமாத்மா அவனை பார்த்து கேட்கின்றார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சொல்லி. உடனே அவன் சொல்கின்றான், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், மன நிம்மதி வேண்டும் என்று சொல்லி சொல்கிறான். சொன்னதும் கிருஷ்ணரின் முகத்திலே ஒரு புன்னகை தவழ்கின்றது. அப்படியா, நீ கொஞ்ச நேரம் காத்திரு, நான் இன்னும் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா உள்ளே சென்று விட்டார். ஆலயத்தின் உள்ளே சென்று விட்டார். அந்த மனிதன் எந்தவித மனக்கிலேசமும் இல்லாமல் அந்த இடத்திலே காத்திருக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மாவிடம் வந்தேன், நிம்மதியை கேட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவதாக சொன்னார், அவர் வந்தால் வரட்டும், வராவிட்டால் பரவாயில்லை என்று காத்திருக்கின்றார். இந்த முதலிலே வரங்களை பெற்ற அந்த 9 பேரும் இப்பொழுது அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. இவன் என்ன வாங்க போகின்றார் கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து என்று அறிவதற்காக அங்கே நிற்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா வேணுமென்றே பல மணி நேரம் தாமதித்து அந்த இடத்துக்கு வருகின்றார். வரும் பொழுது இவன் தன் பாட்டிலே அங்கே நிற்கின்றான். இந்த நிம்மதியை கேட்டவன் நிற்கின்றான். இந்த 9 பேரும் அந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். உடனே கிருஷ்ண பரமாத்மா அவர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு தந்து விட்டேன், நீங்கள் எதற்காக இங்கே காத்திருக்கிறீர்கள், நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்று சொல்லி சொல்கிறார், கொஞ்சம் அலட்டலான குரலில். உடனே அவர்களில் ஒருவர் சொல்கின்றார், நாங்கள் எல்லோரும் நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு விடயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோம். பணம் இருந்தால் நிம்மதி இருக்கும், கல்வி இருந்தால் நிம்மதி இருக்கும், புகழ் இருந்தால் நிம்மதி இருக்கும். அதனால்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோம். இந்த மனிதன், இந்த 10வது மனிதன், நாங்கள் கேட்டது ஒன்றை கேட்காமல் நிம்மதி வேண்டும் என்று கேட்கின்றான். அதுதான் நீங்கள் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுது மீண்டும் அந்த 10வது மனிதனிடம் சொல்கிறார், நீ இன்னும் சிறிது நேரம் காத்திரு, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டேன். உள்ளே சென்று பல நாட்கள் கழித்து அந்த இடத்துக்கு திரும்பி வருகின்றார். இப்பொழுதும் அந்த நிம்மதியை கேட்ட மனிதன் எந்த விதம் எனக்கு லேசவும் இல்லாமல் அந்த இடத்திலே காத்திருக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா மற்ற பக்கம் திரும்பி பார்க்கிறார். இந்த ஏராளமான வரங்களை வேண்டிய அந்த 9 பேரும் களைத்து போய் அந்த இடத்தில் நிற்கிறார்கள். மீண்டும் அவர்களை பார்த்து புன்னகை செய்தபடி, ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார். கேட்டதும் இந்த 10வது மனிதன் நிம்மதியை கேட்டான். அவனுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் காவல் நிற்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே கிருஷ்ண பரமாத்மா அவர்களை நோக்கி சொல்கின்றார், இதுதான் மனிதனின் இயல்பு. நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனையோ வரங்களை என்னிடம் கேட்டீர்கள், நானும் மாட்டேன் என்று சொல்லாமல் உங்களுக்கு தந்தேன்.
ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழாமல் இறுதியாக நிற்பவனுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதை அறிவதற்காக காத்திருக்கிறேன். அதை உங்களை உணர வைப்பதற்காகத்தான் நான் இந்த மனிதனை இத்தனை நேரம் இங்கே காத்திருக்க வைத்தேன். அவன் இப்பொழுதே நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்ன பொழுது அந்த 9 பேரும் தலையை குனிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்த்து செல்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா இந்த 10வது மனிதனை பார்த்து சொல்கிறார், நீ இப்பொழுது நிம்மதியாகத்தான் வாழ்கிறாய், அவ்வாறே உன்னுடைய வாழ்க்கை தொடர்வதாக என்று வரம் கொடுத்து விட்டு செல்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.